ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்விக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் மங்களூர் போண்டா தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி கல்பனா அவர்கள். இவர் கடந்த 21 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 15 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். சகோதரி அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக கொடைக்கானல் கிளை நிலையத்தின் பொறுப்பு சகோதரியாக சேவையாற்றி வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். சிஸ்டர், இன்னைக்கு நீங்க நேர்களுக்காக என்ன செய்யலாம் இருக்கீங்க? ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை கவனிக்கிற விதத்துல ஒரு மங்களூர் போண்டா செஞ்சு காமிக்க போறேன் சிஸ்டர். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கூட செய்திடலாம். இதுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸ் சீக்கிரமாக செய்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் நமக்கு. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளார நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை காமிச்சிடுறேன். மங்களூர் போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், தயிர் 1 கப், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 5 நம்பர், சோடா உப்பு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை 10 முதல் 15 இலை, புதினா தேவையான அளவு, மல்லி இலை தேவையான அளவு, நறுக்கிய தேங்காய் 1/4 மூடி, எண்ணெய் 1/2 லிட்டர், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். இதுக்கு முக்கியமாக மைதா மாவு தேவைப்படுது. 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கிறேன். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, மல்லி, தேங்காய், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு இந்த மிளகாய், இஞ்சி, தேங்காய் எல்லாம் நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக அரைச்சி டேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்களா? ஆமாம் சிஸ்டர், தண்ணி தேவைப்படாது. அதுக்கு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் மைய ஆகிடும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். சிகப்பு மிளகாய் போடணும்னு அவசியம் இல்லைங்க? இல்லை சிஸ்டர், பச்சை மிளகாவே போதும். பச்சை மிளகாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, சிகப்பு மிளகாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறோம். இதை கலக்கிற அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம். தயிர் எதனால் யூஸ் பண்ணுறேன்? கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக. ஏன்னா இது நம்ம உடனே போடுறோம் இல்லையா, அதுக்காக. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் பெருங்காயம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழை, புதினா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே போட்டோம்னா நிறைய பேருக்கு கருவேப்பிலை பிடிக்காது, தூக்கி போட்டுருவாங்க.
இது போண்டாவாக நம்ம கையில் உருட்டி தான் போட போகிறோம் சிஸ்டர். அதனால நம்ம பார்த்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு சிஸ்டர். நம்ம போண்டா செஞ்சு எடுத்துடலாம். இந்த பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தில் ஏன் சிஸ்டர் வெளியெல்லாம் சாப்பிட மாட்டீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா சிஸ்டர், சாப்பாட்டுக்கும் எந்த உணர்வோடு சமைக்கிறாங்களோ அந்த எண்ணங்கள் வந்து சாப்பாட்டில் கலந்துரும் அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலான்னு இருக்கேன் உங்களுக்கு. ஒரு ராஜா, ஒரு பெரிய ராஜா வந்து விருந்து வச்சுருக்காரு வீட்டில். அதுக்கு ஒரு முனிவரை வந்து சாப்பிட கூப்பிட்டாராமா. இந்த முனிவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கே கை கழுவுறதுக்காக தங்க சொம்பு ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அதை எடுத்து தன்னுடைய பைக்குள்ளே போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார். நைட்டு தூங்கிட்டார். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவருடைய பைக்குள்ளார அந்த சொம்பு இருக்குது, தங்க சொம்பு இருக்குது. அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி என்னுடைய பைக்குள்ளே வந்துச்சு. அப்போது ஒரு சாப்பிட்டுட்டு ராஜா வீட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு மறுநாள் அந்த ராஜாவை தேடி போனாராம்மா. ராஜாட்ட சொல்லியிருக்கிறாரு, ராஜா நான் உங்களுடைய சொம்பு ஒன்று, தங்க சொம்பு எடுத்துகிட்டு போயிட்டேன், நான் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ராஜா வந்து நம்பவே இல்லையாம்மா. அது எப்படி நீங்கள் ஒரு முனிவர் இதை எடுத்திருக்கவே முடியாது, நான் நம்ப மாட்டேன், நீங்கள் யாரையோ காப்பாற்றுறதுக்காக நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் எடுத்திருக்கவே மாட்டீங்க, நான் நம்ப மாட்டேன்னு ராஜா நம்பவே இல்லையா. அப்போது இவர் இல்லை, நான் தான் எடுத்துகிட்டு போனேன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அந்த சந்தேகத்தை மட்டும் நீங்கள் தீர்த்து வச்சிடுங்க, நேற்று நான் சாப்பிடும்போது அந்த சமையலை யார் சமைச்சது, எனக்கு அவங்கள மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இவர் வந்து நேற்று சமையல்கார் வந்து வர முடியாத சூழ்நிலை, லீவ் போட்டுட்டாரு. அதனால் கைதி ஒருத்தர், திருடனாக ஜெயிலில் இருந்தக்கூடிய ஒரு கைதியை வந்து அவசரத்துக்கு, ஏன்னா அவர் சமையல்காரு தான் அந்த திருடனும் கூட, அதனால் அவசரத்துக்கு அவரை சமைக்க சொன்னோம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ராஜா முனிவர்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ அந்த முனிவர் சொன்னாராமா, திருடன் கையால் நான் சாப்பிட்டதுனால என்னை அறியாமலே நான் திருடிட்டேன், எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாராமா. இப்போது அந்த அளவுக்கு நம்முடைய சாப்பாட்டில் நம்ம யாரு கையால், சொல்லுவாங்க உலகத்தில் பொதுவாக அன்னதோஷம் சங்கதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கதோஷம் அப்படின்னா யார் கூட பழகிறோமோ அவங்களுடைய குணாதிசயத்துக்கு, அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அன்னதோஷம் அப்படிங்கிறது யார் கையால் சாப்பிட்றோமோ அவங்களுடைய குணாதிசயம் நம்மகிட்ட ஈஸியாக வந்துடுது. அதனால தான் அன்னதோஷத்துலேயும் சங்கு தோஷத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம பிரம்மகுமாரிகள் அந்த விஷயத்தில் கவனம் கொடுக்குறோம். யார் எந்த எண்ணத்தோடு சமைப்பாங்கன்னு தெரியாது. சில நேரம் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். யார்கிட்டையாவது நீங்கள் கோபமாக ரொம்ப சமைக்கிறாங்க, ரொம்ப கோபத்தோடு சமைச்சிட்ருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் கையால் சாப்பிட்ட ஒரு அன்னைக்கே கூட கோபம் வந்துடும். யாரும் சில பேர் துக்கத்தில் அழுதுகிட்டே சமைப்பாங்க. அப்படிப்பட்ட உணவை நமக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க அழுதுட்டு சமைச்சாங்கன்னு, ஆனால் நமக்கு சாப்பிடும்போது நம்மளே அறியாமலே அழுக வரும். அந்த உணர்வோடு அவங்க சமைச்சிருந்துருக்கிறாங்க. ஏன்னா பிரம்மகுமாரிகள் அப்படிங்கிறது மன தூய்மையோட தியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இறைவனை நினைவு செய்துட்டு இருக்கிறோம். ஏன்னா தியானம் பண்ணுறதுக்கு மன தூய்மை ரொம்ப முக்கியமானது. இப்போ மனசு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா சமைக்கிறவங்களுடைய மனநிலை ரொம்ப முக்கியமானது. அதனால் நம்ம கையால் நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. யார் இறை நினைவில் இருந்து சமைச்சு கொடுக்குறாங்களோ அந்த உணவு சாப்பிட்றது நல்லது. அதனால் நாங்கள் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்குறோம் சிஸ்டர். போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு சிஸ்டர். ஒரு கதை கேட்குறதுக்குள்ளார போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த போண்டா வந்து சிஸ்டர் நம்ம சின்னதாக போட்டோன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெருசாக போட்டோன்னா உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். எடுக்கிறதுக்கும் நமக்கு சீக்கிரமாக எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு போண்டா. நீங்களும் டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப சூடாக இருக்குது சிஸ்டர், பார்த்து சாப்பிடுங்க. சிஸ்டர் மங்களூர் போண்டா ரொம்ப அருமையாக மங்களகரமாக பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். சூப்பராக இருக்குங்க சிஸ்டர். நல்லா ரொம்ப சாஃப்டாக, உப்பெல்லாம் கரெக்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சிஸ்டர். சிஸ்டர் இன்று நேயர்களுக்காக ரொம்ப எளிமையான முறையில் பட்டாபட்டுன்னு மங்களூர் போண்டா செஞ்சு காண்பித்ததற்காக மிக்க நன்றி, வணக்கம். நன்றி சிஸ்டர். மங்களூர் போண்டா செய்முறை: அடுப்பில் வாணலியை வைத்து எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் சூடாவதற்குள் பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் ஆகியவற்றை மிக்சியில் கொரகொரவென்று அரைத்து வைத்து கொள்ளவும்.
பின் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதனுடன் மைதா மாவு, தயிர், பெருங்காயப்பொடி, சோடா உப்பு, மல்லி இலை, புதினா, கறிவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்துவிடவும். பின் எண்ணெய் சூடானவுடன் தயாரான மாவை சிறு சிறு உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போடவும். இருபுறமும் வெந்து நல்ல பொன்னிறமாக வந்தவுடன் எடுத்துவிடவும். இப்போது உடனடியாக தயாரித்து உடனடியாக சாப்பிடக்கூடிய மங்களூர் போண்டா தயார்.